ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து இப்போ இந்த கரண்ட் செனாரியோவில் இந்த செக்ஷுவல் வேரியேஷன், செக்ஷுவல் ஐடென்டிட்டி, ஸோ அது ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஏன்னா பிகாஸ் இது கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான். அண்ட் மோர் ஓவர் ப்ளீஸ் த கைண்ட் ரெக்வஸ்டேஷன் மீன்ஸ் வாட் இஸ் தட்னா below 18 no need to watch. If you interest you can watch, and because it's somehow it's related to the sexual orientation. Okay, so already நம்ம videos sexual neurosis, psychosexual, and what are the things செக்ஷுவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீடடோ அதெல்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி சம் கான்ட்ரவெரிஷியல் டாப்பிக்காக இருந்தாலும் பட் இது எசென்ஷியல் டு டிஸ்கஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹியூமன் ஸ்பீசிஸ்லேருந்து வந்திருக்கோம். நம்மளாம் யார்? மனிதர்கள். ஸோ லாட்டினில் வந்து ஹோமோ மீன்ஸ் இட்ஸ் கால்ட் அஸ் ஹியூமன்ஸ். ஓகே, செப்பியன்ஸ் மீன்ஸ் இட்ஸ் கால்டு இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஸோ நம்ம எல்லாம் ஒரு மனிதர்களோட இன்டெலிஜென்ஸ், மனிதர்கள் இன்டெலிஜென்ட்டோட சிக்ஸ்த் சென்ஸோடு இருப்பாங்க அப்படிங்கிறது. தட் இஸ் கால்டு ஹோமோசெப்பியன்ஸ். இட்ஸ் டெலிவர்ட் அண்ட் இட்ஸ் டெரிவேட் ஃப்ரம் லெட்டின் வேர்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ பட் ஒய் ஐ எம் ஸ்பெசிஃபிக்லி ஹியர் மென்ஷனிங் that பிகாஸ் நம்ம வந்து த ஹியூமன் ஸ்பீசிஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மென்னு அண்ட் உமன் ரெண்டும் இணைவதன் மூலமாக தான் ஒரு ரீஜென்ரேஷனே ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? ஸோ த ஹாஃப் பேர் இஸ் கம்ஸ் ஃப்ரம் மதர் அண்ட் ரிமைனிங் ஹாஃப் பேர் இஸ் கம்ஸ் ஃப்ரம் ஃபாதர், ரைட்? ஸோ அப்படின்னா தான் ஒரு பேபியே ஃபார்ம் ஆக முடியும். சரி, ரைட். ஸோ அப்போது ரெண்டு பேர்த்துக்குமே அந்த பேபிக்கு ரெண்டு பேருக்குமே அந்த தேவையான அந்த ஒரு மென் அண்ட் உமன் ரெண்டோட கேரக்டரிஸ்டிக்கும் அது வந்து இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஸோ நம்ம வந்து ஒரு டிஃபைன் பண்ண போகிறோம் என்னென்னா செக்ஷுவலாக நம்ம என்னவா இருக்க போகிறோம் அப்படிங்கிறது. பட் ஆனால் மோஸ்ட்லி அக்கார்டிங் டு த செக்ஷுவல் ஒர்க்கர்ஸ், ஸோ எல்ஜிபிடிங்கிற ஒரு கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அவங்கள நம்ம அவங்களுடைய செக்ஷுவல் ஓரியன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க ஹியூமன் எமோஷ்னல் ஃபீலிங்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். பட் இருந்த போதிலும் அவங்கக்கிட்ட எடுத்த சர்வேயில் மோஸ்ட் ஆஃப் த மென் தோஸ் ஆர் பிலாங்ஸ் டு பைசெக்ஷுவாலிட்டியாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இந்த பைசெக்ஷுவாலிட்டியில் என்ன, வாட் இஸ் த யூஸ் அண்ட் ப்ரோஸ் கான்ஸ் அப்படிங்கிறது. பட் ஒரு குரூப் வந்து பைசெக்ஷுவாலிட்டினால் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் வந்து பைசெக்ஷுவாலிட்டினால் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பைசெக்ஷுவாலிட்டியில் பிரச்சனைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட இட்ஸ் நோ நீட் டு பி ஒரி அண்டு இது வந்து ஸ்கேரி பண்ணுற மாதிரி ஒன்றும் இது பண்ணாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல் சொல்கிறாங்க. ஒரு சிலவங்க என்ன சொல்கிறாங்க, இது ஜென்ரேஷன் ரெவல்யூஷன்ஸ், ஸோ அதனால் அது அப்படி தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த எல்ஜிபிடி அந்த கொஸ்டினர்ஸ் அப்ளை பண்ணுறதுல அவங்க சொல்கிறாங்க மோஸ்ட் ஒரு மாஸ்குலின்னா most of the men 98% to 99% all are having the bisexuality. and இன்னும் சொல்ல போனால் ஓல்டன் டேஸ்லலாம் இந்த மாதிரி இருந்திருக்காங்க. which means என்னென்னா ரீப்ரொடக்டிவ் ஜென்ரேஷன் ரீஃப்ரேம் பண்ணுறதுக்காக தான் இந்த வந்து குழந்தை அப்போ தான் வந்து ரெண்டு பேருமே ஒன்றா இருப்பாங்களாம். until unless மென் தனியாகவும் உமன் தனியாகவும் இருப்பதாக புராணங்கள் அந்த இதெல்லாம் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போது மேரேஜ்ங்கிறது இட்ஸ் ஒரு ரீப்ரொடக்டிவ் தான், சரிங்களா? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் திங் அண்டு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அண்டு நம்ம ஜென்ரேஷன் சந்நிதிகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்த ஒரு கான்செப்ட் தான். சரி, ஓகே, இப்போ வி கம் டு த பாயிண்ட். ஸோ பைசெக்ஷுவல்னால பெனிஃபிட்டாக நாட் பெனிஃபிட்டாக, தட் மீன்ஸ் ப்ரோஸ் நல்லதா கெட்டதா அப்படின்னா கெட்டதுக்கு எவ்வளோ ஈக்குவலோ அதே மாதிரி நல்லதும் இருக்குது. ஸோ நல்லதுன்னா என்ன அப்படின்னா தே ஹாவ் அ டியூவல் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், தே ஹாவ் அ மென் அண்ட் உமன் தே லைக். ஆனால் இதில் பேட் என்ன அப்படின்னா அவங்க ஈஸியாக செக்ஷுவல் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸோ எஸ்டிடி அந்த கொனோரியல் டிசீஸு
பால்வினை நோய்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். until unless if they are not controlled, அவங்க வந்து ஒரு லிமிட்டடுங்கிறதே சொல்ல முடியாது, ஒருத்தர் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அந்த வியாதிகள் வரப்போகிறது இல்லை. பட் ஆனால் இதே மாதிரி என்ன சொன்னாங்க, சம்டைம் மல்டிபிள் ஃபீமேல் கூட போகிறப்போ இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம் டிசீஸில் வந்து தவிர்த்துக்கலாம். அதன் மூலமாக ஒரு இன்னொரு மென்னோட ஒரு ஃப்ரெண்ட்லி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த ஒரு பால்வினைகள் நோய்களும் தவிர்க்கப்படுறதாக கூறுறாங்க. பட் ஆனால் இது எதுவுமே கிளினிக்கலி வந்து கரெக்டாக இது அப்படிங்கிறது இன்னும் அறுதிட்டு இது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அப் டு உங்களுடைய விஷ், இட்ஸ் அப் டு உங்களுடைய நீட்ஸ் அண்ட் உங்களுடைய கிராட்டிஃபிகேஷன்ஸ் இதை பொறுத்து. பட் ஆனால் என்றைக்குமே இங்கே வந்து நம்ம ஒரு கட்டமைப்பான சூழ்நிலையில் கரெக்டாக நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலைன்னா அங்கே வந்து நம்ம ரொம்ப பாதிப்புக்குள்ளாகும். ரொம்ப நோய் சார்ந்தது நம்மளை சார்ந்து நம்மளுடைய ஃபேமிலி தி என்டையர் திங்குமே இஸ் கோயிங் டு பி த டெஸ்ட்ராய்டு. ஸோ அதுதான். ஸோ நம்ம எவ்வளோ தான் வந்து இது நல்லது கெட்டதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் என்னவா இருக்க போகிறீங்களோ அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக மரியாதையும் அதற்கான புரிதலுக்கான ஒரு இதுவுமே நம்ம கொடுத்து தான் ஆகணும். பட் அதே நபர் ஒரு நோயால் பாதிக்கப்படும் போது அவருடைய பாஸ்ட் செஞ்ச பிரச்சனைகள் அவர் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான இது அவர் வந்து ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், அதுக்கான பனிஷ்மெண்ட்டு. ஸோ அதனால் எப்பவுமே இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பைசெக்ஷுவாலிட்டி இருக்கிறது மூலமாக நம்ம வந்து ஒன்றும் பெருசாக இது இம்பேக்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் பெனிஃபிஷியல் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் சிங்கிள் செக்ஷுவல் விச் மீன்ஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது எப்பவுமே பெனிஃபிட் அண்ட் அதுதான் வந்து ஆரோக்கியமான சூழ்நிலையும் உருவாகும். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த பைசெக்ஷுவாலிட்டி ஒன்றும் பெரிய ஸ்கேரி கிடையாதுன்னு சொல்கிற சுச்சுவேஷன்ஸில் ரீசண்டாக நேத்தோ முந்தானாலோ நியூஸில் சொல்கிறாங்க நம்மளுடைய ஜனத்தொகை வந்து ரொம்பவே கம்மியாகிடுச்சு. பாப்புலேஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாகிடுச்சு கம்பேரிட்டிவ்லி முன்னாடி கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம பக்கத்து மாநிலம் ஆந்திரா மாதிரி முதல் குழந்தைங்களுக்கு 30,000, ரெண்டாவது பெண் குழந்தைக்கு 20,000, மூணாவது பெண் குழந்தைங்களுக்கு 10,000, அப்படி அப் டு +2 முடிய ஃப்ரீ எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ், எவ்ரிதிங், காலேஜ் முடிய ஃப்ரீ. அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதாக பிளானில் இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஜனத்தொகை கம்மியாகிட்டு வருது அப்படிங்கிறது. 90ஸ்லலாம் ரொம்ப குழந்தைங்க ரொம்ப பேர் இருந்தாங்க. அப்போ நாம் 20 நமக்கு 20, அப்போ நாமளே குழந்தைகள் நமக்கேன்னு குழந்தைகள் அப்படியெல்லாம் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஜனத்தொகையை கம்மி பண்ணாங்க. இப்போது நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஃபேமிலியின் காரணமாகவும் கூட்டு குடும்பத்தில் இல்லாததுனால நம்ம குழந்தைங்களை பார்த்துக்க ஆள் இல்லைனாலும் நம்ம வந்து குழந்தை பிறப்பு விகிதத்தை வந்து குறைச்சிட்டு வந்துட்டோம். ஆனால் அது எந்த லெவலில் குறைச்சிருக்கோன்னா ரொம்பவே அடிமட்டத்தில், தட் மீன்ஸ் ரொம்ப அந்த ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. சரிங்களா? சரி, இப்போ இங்கே தான் மெயினான பாயிண்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக மட்டும் இல்லாமல் ஒரு 1 இயராக வந்து நான் கொஞ்சம் ஒரு கிளினிக்கல் ரிசர்ச்சில் இருக்கேன், ப்ளஸ் அந்த ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே மோஸ்ட் ஆஃப் த எல்லாருமே வந்து செமன் கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, மொர்டாலிட்டிஸ் கம்மியாக இருக்குது, எல்லாமே யங் அடல்ட். ஸோ அப்போ இங்கே என்ன ரேஷியோ, இங்கே என்ன சொல்ல வரோம்? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லையும் கூட நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறத தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணுமே தவிர செக்ஷுவல் ஓரியன்டேஷனில் எதுங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லைஃப்பை லீட் பண்ணும்போது தான் நம்மளுடைய சன்னதிகள் இந்த இதில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போக முடியும். அட் த சேம் டைம் தி ஆப்போசிட் ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா தைராய்டு, பிசிஓடி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அவங்க கருவுறுதல்லையுமே வந்து ரொம்ப டிலே ஆகுதுங்கிறாங்க. ஸோ ஹவெவர் இட் மே பி த செக்ஷுவல் ஓரியன்டேஷனில் நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இதுக்கான இதை வந்து நீங்கள் தயார்படுத்திக்க முடியும். ஸோ பைசெக்ஷுவலுங்கிறதையும் தாண்டி நீங்கள் எதுவாக இருக்கணுமோ அதுக்கு நீங்கள் தயாராகி ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்டே பிளஸ்ட். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.